வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கேன்வாவில் எப்படி நம்ம கார்ட்டூனை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல நான் ஒரு கிரியேட் டிசைன் போய் யூடியூப் தம்ப்நெயில் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த கேன்வாஸ் வந்துடுச்சு. இதில் அப்லோட்ஸில் போய் என்னுடைய ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். உங்ககிட்ட டெஸ்க்டாப்பில் இருக்குன்னா நீங்கள் அங்கேருந்து ட்ராக் பண்ணி இங்கே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதாவது அப்லோடில் போய் கீழே அந்த அப்லோட் ஃபைல்னு கொடுத்து உங்களுடைய ஃபோட்டோ எங்கே இருக்கோ அந்த இடத்த நீங்கள் இங்கே ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ இங்கே ஓப்பன் ஆகிடும். இதுக்கப்புறமா ஆப்ஸில் போய் இங்கே ஒரு மெனு இருக்குது. அந்த மெனுவில் ஆப்ஸில் போய் கீழே கார்ட்டூனிஃபை அப்படின்னு ஒன்று ஆப் இருக்கும். கார்ட்டூன் அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். கார்ட்டூனிஃபை, ரீஇமேஜின் அப்படின்னு நிறைய ஆப்ஸ் இருக்குது. இந்த கார்ட்டூனிஃபை ஆப்ஸை கிரியேட் பண்ணுவோம். கிளிக் பண்ணுவோம். இங்கே சூஸ் அ ஃபைல் ஆர் செலக்ட் ஒன் இன் யுவர் டிசைன். நம்ம இதை செலக்ட் பண்ணுறோம். இதை எதுவுமே செலக்டடாக இல்லைன்னா சூஸ் அ ஃபைல் சொல்லும். நம்ம இதை செலக்ட் பண்ணதுனால நான் இதை டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் ஒரிஜினல் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு கார்ட்டூனிஃபை அண்ட் ரீப்ளேஸ். இங்கே ஆப் டீட்டெயில் என்னென்ன இருக்குது அப்படின்னு காமிக்கும். இதில் எதுவுமே இப்போ செட்டிங்ஸ் இல்லை. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். எப்படி வந்துருச்சு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் திரும்பி செலக்ட் பண்ணி திருப்பி கார்ட்டூனிஃபை அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ பார்த்தோன்னா ஏற்கனவே நான் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கார்ட்டூனிஃபை. அப்போ எனக்கு இந்த மாதிரி பண்ணியிருந்தது. இதே ஃபோட்டோவுக்கு எனக்கு இந்த மாதிரி 2 கார்ட்டூனிஃபை கொடுத்துருந்தது. உங்களுக்கு பிடிச்சதுனால இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிடிக்கலன்னா நீங்கள் திரும்பி வேறு ட்ரை பண்ணிக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நிறைய ஆப்ஸ் இருக்குது. இப்போ இங்கே ரீஇமேஜின் இருக்கா, இதை நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓப்பன்னு கொடுத்து யூஸ் செலக்டட் இமேஜ். சரியா, நம்ம இங்கே செலக்ட் பண்ண இமேஜை கொடுத்துட்டோம். இப்போ கார்ட்டூனாக வேணுமா, மிஸ்டிக்காக வேணுமா, இந்த மாதிரி பல ஆப்ஷன் இருக்குது. நம்ம கார்ட்டூனே கொடுத்து ஜென்ரேட் கொடுக்கலாம். இந்த ஆப் எப்படி ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வேற ஒரு டெவலப்பர். இது கிரியேட்டட் பை ரீஇமேஜின் டீம் அப்படிங்கிறவங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இங்கே பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி போய் ஆப்ஸை நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். எந்த ஆப் உங்களுக்கு நல்லா இருக்கோ, எது நல்லா ரிசல்ட் கொடுக்குதோ, பார்க்க அழகாக இருக்கோ அந்த கார்ட்டூனை நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம அவதார் மாரி. இதுக்கும் என்னுடைய முகத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால நான் இதை வேண்டான்னு விட்டுடுறேன். இது எனக்கு தேவையில்லை. ஓரளவுக்கு எனக்கு நெருங்கின மாதிரி இருக்கணும். நான் கார்ட்டூனாக இருந்தானா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும். இது ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நேரம் ஆகுது இந்த ஆப். இந்த ஆப்லேருந்து எனக்கு அவுட்புட்டே வரல. ரொம்ப நேரமாக நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அவுட்புட் வருதா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இந்த 2 டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஆப்ஸ் மூலமாக கார்ட்டூன் கிரியேட் பண்ணிக்கலாம்.